பெண் வீட்டார் கொண்டுட்டு போய் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னா, நாங்கள் வரதட்சணை கொடுத்தோம்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னு சொன்னதுக்கு முதல்ல பெண் வீட்டார் பேரில் போடணும். நீ ஏன் வரதட்சணை கொடுத்தா, நீயே சட்டம் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் வந்து முதல்ல வரதட்சணை கொடுத்தவங்க பேரில் போட்டுட்டு தான் வரதட்சணை வாங்கணும், 2வது அவன் மேலே எஃப்ஐஆர் போடணும். இந்த சட்டம் ஒரு கடுமையாக இல்லை, ஒரு சாதாரணமாக தான் இருக்குது. என்னடா 2 மாதம் 3 மாதம் உள்ளே இருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் போக்கோ சட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு வந்து இந்த வரதட்சணை கொடுக்கறதில்ல. போக்கோ சட்டத்தில் ஒருத்தர் போட்டானா ஜாமீன் கொடுக்கறதே ரொம்ப சிரமம். பையனுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தது பேசி என் பையனுக்கு அடிபட்டுருக்கிறப்ப சென்னையில் வந்து பார்த்துன்னு சொல்கிறப்ப அப்போவே அந்த பையனுடைய அப்பா அந்த பொண்ணை கண்டிச்சிருக்கணும். நீ வராதையம்மா, நீங்கள் வேறு ஜாதிக்காரர் இருக்க, நாங்கள் வேறு ஜாதிக்காரர் இருக்கிறாங்க, நீங்கள் இந்த இது பயன்படுத்தக்கூடாது. நீ வந்து எங்கிட்டையே வந்து நான் குழந்தை பெற்றா வந்து கவின் மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்குவேன்னு சொன்னான்னு சொல்லி இப்போ அந்த அம்மா அவர் ஸ்டேட்மெண்ட் கவின் அவங்க அப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தப்புன்னு அவருக்கு தெரியாதா? சொன்னப்போ அந்த பொண்ணுகள் செவனில் 4 பாப்பி நீ போகாம அது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா மறுபடியும் அந்த பொண்ணு இதுக்கு அந்த பையனை துரத்திக்கிட்டு போகுது. ஆண் வசதியாக இருந்தால் உங்கள் ஜாதியில் வசதி இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்போ அந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். காதல்ன்றது என்ன ஜாதி பார்த்தா சார் வரும்? காதலே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு கடைவீதிக்கிலோ சினிமா தேட்டருக்கு ஜாதி பார்த்து போகிறீங்களா நீங்கள்? பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது, இந்த சீட்டில் யார் உட்காந்து எதுக்கால யார் உட்காந்துருக்கான்னு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி போய்க்க வேண்டியதானே? சகோதரத்துவமாக இருக்கணும்ல. நீங்கள் அதை எல்லை மீற பார்த்தானா ஜாதி பிரச்சனை எதுக்கு வருதுங்க? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஜாதி விஷயத்தில் ரோஷம் இருக்கிறது கரெக்டாக தப்பா? ரோஷம் இருக்கணும்னு சொல்கிறேன். ரோஷம் இருக்கணும். ஜாதியில் எப்படி நம்ம ஒரு மனுஷனாக இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கையில், நீங்கள் ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்குதுங்க இல்லையா, ஒரு குடும்பத்துக்கு ரோஷங்கிறதா கொள்கை, ஒரு கட்சிக்கு கொள்கை. ரோஷம்ன்றது அந்த கீழ் ஜாதிக்காரங்கிட்ட டாக்டர் கிட்ட போகும்போது பஸ்ல போகும்போது அப்பெல்லாம் அந்த ரோஷம் அந்த இது கிடையாமா? அது எப்படி சார் கல்யாணத்துல மட்டும் கரெக்டா? அந்த கல்யாணத்தில் வந்து அப்படியே இருக்கிறது எதுக்கடை எங்கள் பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணுறீங்க, லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வேறு பண்ணுறீங்கிறப்ப தான் வாக்குவாதம் வந்து தான் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான். நிறையா பக்கம்னு கல்யாணம் ஜாதி மறுப்புகள் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. நடத்திட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு தெரிஞ்ச பிற்பாடு பேசுவாங்க, சமாதானப்படுத்துவாங்க. முடியலிங்கிற பட்சத்தில் அந்த சண்டை உக்கரத்தில் தான் சண்டைக்கு போகிறான். ஓ சண்டைக்கு போய் கொலை பண்ணுறாங்க. இருங்க, நாளைக்கு எப்படி ஆஃபீஸில் போய் மூஞ்சில் முழிக்கணும், அடுத்த நாளாக கேவலமாக பேசுவாங்கிறக்காக வேண்டிய அவங்க கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் 2 பேருமே. தன் பொண்ணு வேற ஒரு சமூகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்கிறதுக்காக வேண்டி இடையில கூட்டு வச்சு புடியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்றதுனால அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா 2 பேரும் செத்து போயிட்டாங்க இல்லையா. படித்தவங்க தான், அது வெளியே வரல, அதிகமாக பேசப்படலை. வேறு மாதிரி இந்த அது ஒரு ஆணவ கொலைன்னு எடுத்துக்கூடாதா? நாம திருட்டு பட்டம் அவனுக்கு கொண்டு தெரிஞ்சு பண்றதுக்கு நீங்க விட்டா தானே சார்? நீங்க தான் சொல்றீங்க அது அந்த பொண்ணு சொல்லும் போதே கண்டிச்சு விட்டுருந்தா இது நடந்திருக்காது. ஆமா, அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறப்ப எப்படி சார் தெரியும்? இல்ல இப்ப நீங்க ஒரு ஜாதியில இருக்கீங்க, நாளைக்கு உங்களுடைய பெண் வந்து வேற ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணா அதுக்கு வந்து கொலை தான் தீர்வுன்னு நீங்க எடுப்பீங்களா? காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கிறேன் சார். நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 2K ஜென்ரேஷன். இப்போ நம்ம எது ஒழிக்கணும் எது அழியணும்னு நினைக்கிறோமே அதுவே திரும்பியும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எதை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வரதட்சணை கொடுமைகள், ஆணவ படுகொலை அப்படின்ற விஷயம் நிறைய நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. ரிதன்யாவுக்கு அடுத்தாச்சு அது ஒழியும்னு பார்த்தா இன்னுமா அது அதிகரித்து தான் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? வரதட்சணை கொடுமை அதிகமான தற்கொலை நடக்கிறது வந்து கொங்கு மண்டலம் தான் அதிகமாக நடக்கும். கொங்கு மண்டலம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டத்தை உள்ளடக்கியது. கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, சேலம், இந்த மாதிரி ஒரு 6 மாவட்டத்தில் உள்ள 6 மாவட்டமும் வளமான மாவட்டம். 6 மாவட்டம் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் வந்து வளமான மாவட்டம். அங்கே இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் பொருளாதார முன்னேற்றத்தில் அதிகமாக இருப்பாங்க. அதனால் ஒரு திருமணம்னு சொல்லி சொன்னால் அவங்களே வந்து நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ நகை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அது காலப்போக்கில் வந்து கம்பல்சரியாக கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அது முன்னே வந்து வரதட்சணை கொடுமை அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் நடக்கும். அங்கொன்றும் இங்கொன்று நடக்கிறது வெளியே தெரியாது. இப்போ கல்வி அறிவு அதிகமாக வந்திருந்தாலும் படித்த பெண்களே தான் வரதட்சணைக்கு கொடுமை ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வரதட்சணை கொடுமை ஆளாகி கல்வி அறிவு வந்தும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அதிகமாக பண்ணிக்கிறாங்க.
இப்போது சமீபத்தில் எடுத்திங்கன்னா ரிதன்யான்னு ஒரு பொண்ணு பல கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. தற்கொலை பண்ணினதுக்கு பலவிதமான முயற்சி வந்து குடும்பத்தில் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிர்பந்தப்படுத்துகிறாங்க, பணத்தால் உடல் ரீதி, பண ரீதி, பொருளாதார ரீதி துன்புறுத்தப்படுத்துகிறாங்கன்னு அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழுங்கிறதுலையே அந்த கௌரவம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக கல்யாணமாகி நமக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே கௌரவம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக வேண்டி அந்த பொண்ணை வந்து சேர்ந்து வாழாங்க. பொண்ணு வீட்டில் பிரிஞ்சு வந்திருந்தா கேவலம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான் அதை மறைக்கிறக்காக வேண்டி நீங்கள் போய் சேர்ந்து வாழுன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் மாமனார் வீட்டினால அந்த பொண்ணு கொடுமை பொறுக்க முடியல, இறந்துட்டாங்க. இப்போவுமே ஒருத்தர் தற்கொலை பண்ணதுக்கு பின்னால் அந்த வரதட்சணை பிரச்சனை வெளியே வரும், அதுக்கு முன்னால் வெளியே வராது. கல்யாணம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா சொந்த பந்தம் எல்லாம் கூடி கும்மி அடிப்பாங்க. அப்போ என்ன பணம் போட்டான் கேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு தகவலும் இருக்காது. செத்து தற்கொலை பண்ண பிற்பாடு தான் வந்து அந்த பெண்ணு வீட்டார் சொல்லுவாங்க, நான் வந்து பெண்ணுக்கு இத்தனை பவுன் கொடுத்துருந்தேன், இத்தனை லட்சம் கொடுத்துருந்தேன், இத்தனை விலையுறந்த கார் வாங்கி கொடுத்துருந்தேன், மேற்கொண்டு எங்களை கொடுத்து துன்புறுத்துவேன் பிள்ளை துன்புறுப்படுத்துறதுனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு மாதிரி சொல்கிறாங்க. அது குறிப்பாக பார்த்தா கொங்கு மண்டலத்தில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொங்கு மண்டலத்தில் சமீபத்தில் ரிதன்யா, அங்கே பிரீத்தி, அப்புறம் அங்கே வீரபஞ்சாத்திரத்தில் ஒரு படித்த பொண்ணு, அது வந்து காலேஜில் லெக்சராக இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலை பண்ணி கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கோபி இந்த மாதிரி சேலம், கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கனாக்கா அதிகமாக வந்து இந்த தற்கொலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது வரதட்சணை வந்து அரசாங்கம் பல வயசில் சட்டம் போட்டிருக்கலாம். வரதட்சணை வாங்கிறதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம்னு சட்டம் போர்டில் எழுதியிருக்குது. லஞ்சம் வாங்கிறதும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம்னு சொல்லி போர்டில் எழுதியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு போலீஸ் அலுவலகத்தில் பார்த்தா அதான் சொல்கிறாங்க, கொடுக்குறதும் தப்பு வாங்கிறதும் தப்புங்கிறாங்க. ஆனால் பெண் வீட்டார் கொண்டுட்டு போய் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னா, நாங்கள் வரதட்சணை கொடுத்தோம்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னு சொன்னதுக்கு முதல்ல பேர் பெண் வீட்டார் பேரில் போடணும். நீ ஏன் வரதட்சணை கொடுத்தாண்டியே, சட்டம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் வந்து முதல்ல வரதட்சணை கொடுத்தவங்க பேரில் போட்டுட்டு தான் வரதட்சணை வாங்கணும் ரெண்டாவது அவன் பேரில் எஃப்ஐஆர் போடணும். இவங்க கொடுத்தவங்க பேரில் எஃப்ஐஆரே போனது கிடையாது. காவல்துறை அதிகாரி விசாரித்தா எங்களுக்கு ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்குதுங்க, நாங்கள் வந்து அப்படி வந்து வரதட்சணை கொடுத்தவங்க பேரில் பெண் தான் பாதிக்கப்படுறாரு, ஆண் பாதிக்கப்படுறது இல்லையே. பெண் பாதிக்கப்படுறதுனால வந்து அப்படி சொல்லியிருக்கிறனால நாங்கள் ஆண்கள் பேரில் தான் எஃப்ஐஆர் போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், பெண்களில் போடலன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வரதட்சணை பிரச்சனை வந்து காவல்துறையிலேயே வந்து கடுமையாக கொடுத்ததும் தப்புன்னு கேஸை போட்டிருந்தா அவன் அந்த பிரச்சனைக்கே போக மாட்டான். நாளைக்கு பின்னால் வேற ஒரு காரணத்துக்காக பொண்ணு இறந்துருந்தா கூட வரதட்சணை கொடுமையில் சாகலிங்க, என் பொண்ணு மன உளைச்சலில் இறந்துட்டாங்க, அங்கே போய் அட்மாசியூர் பிடிக்கல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இவங்க வந்து சட்டம் கடுமையாக வரதட்சணை கொடுத்தவங்களுக்கு வரணும். வாங்கணும் பேரில் நீ கடுமையாக பயன்படுத்துகிறீங்க இல்லையா. ஒரு பெண் வீட்டாருக்கனுடைய ஒரு என்ன ஒரு இது எடுத்துக்கிறாங்கன்னா, பொண்ணு செத்து போச்சுன்னா வரதட்சணை செத்து போயிட்டாங்க போனால் தான் நான் பெயிலபிள் செக்ஷனில் கேஸ் போடுவாங்க, போட்டு 2 மாதம் 3 மாதம் போட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளுவாங்க. அப்படிங்கிறது தான் அந்த கஷ்டத்தை படுட்டும், மாப்பிள்ளை விட்டார் அந்த கஷ்டத்தை படுத்துங்கிறதுக்காக வேண்டி இவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறதா. வேறு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் கொடுக்குறது என்னென்னா வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது 7 வருஷத்துக்குள்ளே இந்த வரதட்சணை கொடுமை சட்டம் என்னென்னா, திருமணமாகி ஒரு 7 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பொண்ணு இறந்ததுன்னா இந்த சட்டத்தை எல்லாம் பயன்படுத்துவாங்க. இதில் ஆடியோ என்கொயரி தனியாக நடக்கும், காவல்துறை என்கொயரி தனியாக நடக்கும். காவல்துறை என்கொயரியும் ஆடியோ என்கொயரியும் ரெண்டும் கோயின்சைடு ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு தண்டனை உறுதி செய்யப்படும். ஆனால் ஆடியோ என்கொயரி ஒரு மாதிரி போகும், காவல்துறை என்கொயரி ஒரு மாதிரி போகும். கோர்ட்டில் உடைய ரெண்டையும் நிறுத்துவாங்க, அந்த கேஸ் ஒன்றும் இல்லாத போயிடும். கேஸு போட்டால் பெண் வீட்டார் வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு போராடுவாங்க கோர்ட்டில். ஆனால் அந்த ஆண் மாப்பிள்ளை தரப்பில் இருக்கிற ஜாமீன் கொடுன்னு வக்கீல் வச்சு போராடுவாங்க. சாதாரணமாக ஒரு இந்த மாதிரி வரதட்சணை கேஸு போட்டாங்கனாக்கா எந்த ஊரில் நடக்குதோ அந்த ஊரில் கோர்ட்டில் வந்து உதாரணம் வந்து கோயம்புத்தூர் கோர்ட்டில் அந்த கேஸு அந்த காவலுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அந்த கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 தடவை 4 தடவை வக்கீலில் பெயில் போடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இது போட்டு முடிக்கிறதுக்குள்ள 1 மாதம் 1.5 மாதம் அப்படியே தூக்கி கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வருவாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு 2 தடவை 3வது தடவை பெட்டிஷனில் ஜாமீன் கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நாம் சாதாரணமாக போயிட்டு உள்ளே வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த சட்டம் ஒரு கடுமையாக இல்லை.
ஒரு சாதாரணமாக தான் இருக்குது. என்னடா 2 மாதம் 3 மாதம் உள்ளே இருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் போக்கோ சட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு வந்து இந்த வரதட்சணை கொடுமை கொடுக்கறதில்ல. போக்கோ சட்டத்தில் ஒருத்தர் போட்டானே ஜாமீன் கொடுக்கறதே ரொம்ப சிரமம், கொடுக்குறதுக்கு ரொம்ப சிரமம். அப்படியே மீறி கொடுத்து வெளியே வந்தாலும் கடைசியாக தண்டனை என்னன்னு சொன்னால், நீ போக்குவரத்து சட்டத்தில் வந்து நீ பெண்ணை வந்து மானபங்கப்படுத்தின அப்படிங்கிறக்கா வேணும் உனக்கு 5 வருஷம் தண்டனை, ஒரு 7 வருஷம் தண்டனைன்னு சொல்லி போட்டு லாங் டேர்ம் தண்டனையாக கொடுத்துறாங்க. ஆனால் இதை வந்து அதை கட்டுப்படுத்துறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தாக்கா எல்லாமே விடுதலை. ஆணவ கொலையில் அப்படி தான் நடக்குது. ஆணவ கொலையில் உடுமலைப்பேட்டையில் ஒரு ஆணவ கொலை நடந்தது. அந்த ஆணவ கொலையில் வந்து எல்லோரும் விடுதலையாகி வெளியே வந்துட்டாங்க. ஆணவ கொலையில் உடுமலைப்பேட்டையில் நடந்தது. மேக்ஸிமம் ஆணவ கொலையில் பார்த்திங்கனாக்கா அதிகமாக வந்து நிரூபிக்கப்பட முடியறதில்ல. ஆணவ கொலையில் நிரூபிக்கப்பட முடியாதனால எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. இப்போ கவின் கேஸு ஒன்று நடந்ததுங்க. கவின் கேஸில் அப்படி தான் வந்து அது ஏதோ பல்வேறு முயற்சிக்கு வந்து அந்த பொண்ணு வீட்டாரில் வந்து அவங்க 2 பேரும் உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க காவல்துறையில். அந்த அவங்களுக்கு பையனுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தது பேசி என் பையனுக்கு அடிபட்டு இருக்கிறப்ப சென்னையில் வந்து பார்த்துன்னு சொல்கிறப்ப அப்போவே அந்த பையனுடைய அப்பா அந்த பொண்ணை கண்டிச்சிருக்கணும். நீ வராதையம்மா, நீங்கள் வேறு ஜாதிக்காரர் இருக்க, நாங்கள் வேறு ஜாதிக்காரர் இருக்கிறோங்க, நீங்கள் இந்த இது பயன்படுத்தக்கூடாது. நீ வந்து எங்கிட்டையே வந்து நான் குழந்தை பெற்றா வந்து கவின் மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்குவேன்னு சொன்னான்னு சொல்லி இப்போ அந்த அம்மா அவர் ஸ்டேட்மெண்ட் கவின் அவங்க அப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தப்புன்னு அவருக்கு தெரியாதா? சொன்னப்போ அந்த பொண்ணு கையில் செவனில் 4 பாப்பி நீ போகாமல் அதை பேசக்கூடாது சொல்லியிருந்தா மறுபடியும் அந்த பொண்ணு அதுக்கு அந்த பையனை துரத்திக்கிட்டு போகுது. மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் நான் பள்ளியில் படிக்கிற காலத்துலேருந்தே 2 பேரும் பழகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த அவர் கவின்கிறவர் நிறைய பெண்களோட உணர்வு போட்டாலே வெளியே வருது. இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் நீர்வீழ்ச்சியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தான்னு ஒரு போட்டாவில் வெளியே வந்துருக்குது இல்லையா? அதெல்லாம் வெளியே வந்துருக்கிறப்ப அப்பம் கூட்டு கண்டிச்சிருக்கணும், காவல்துறையிலையும் கண்டிச்சிருக்கணும். இது திருட்டுத்தனமாக போகிறது தான். செத்த பிற்பாடு வெளியே வர போட்டால் முதலே விட்டுருக்கணும் இல்லையா? அப்புறம் மறுபடி அந்த கவின் கொலை பண்ண அந்த பையன் கூப்பிட்டு பையன்கிட்ட பேசுகிறான், அந்த மாதிரி எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போய் தொந்தரவு பண்ணி ஒன்றா கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு முடிவு கொண்டு ஏன்னா 4 கணக்கில் இழுத்துக்கிட்டே இருக்கிறான். வாக்குவாதத்தில் புடியில் அவன் கொலை பண்ணுறான். அப்போ கடைசியில் கேட்டால் போலீஸ் அதிகாரிக்கு தெரியாமல் கொலை நடந்ததா தெரிஞ்சு கொலை நடந்தான்னு சொல்லி போட்டு இப்போ பல பிரச்சனை உண்டாக்குறாங்க. எல்லா ஆணவ கொலையும் வந்து ஒரு ஆக்ரோஷத்தில் பண்ணுறது தான். எதையுமே வந்து ஒரு வீட்டுக்கு தெரியாமல் தப்பு பண்ணான்னு வச்சுங்க, திருடனை தப்பு பண்ணாலும் திருடனை கண்டிக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாத ஒரு ஆணோட பழகுனா தவறு தான். அதை மாற்று ஜாதின்னு சொல்லி போட்டு பழகிறது ஒரு தவறானதான் என்னுடைய நோக்கம். அவங்கவுங்க இதுலேயே எதுக்கு ஒரு கட்டுக்கோப்புன்னு சொல்லி அந்த காலத்து மனிதநீதி தர்மத்தை எழுதி வச்சுருக்கிறான். அவங்கவுங்க இதுலேயே பண்ணிக்கணும்னு சொல்லி இப்போ நீங்கள் கல்வியறிவு பட்டுருச்சுனாக்கா நாம் வந்து யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பழகிறது வேறு. ஆனால் அந்த திருமண பந்தம்ங்கிறது வந்து அவங்கவுங்க இதில் நடந்துக்கிட்டால் தான் நான் நல்லது கட்டதெல்லாம் அவங்களோட உணப்பட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா? அப்போ நீங்கள் கவின் ஆணவ படுகொலையை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆணவ படுகொலைக்கு வந்து அப்பா வந்து பையனுடைய அப்பா வந்து தடுத்து நிறுத்தியிருக்கு. பொண்ணு வந்து பேசுது இல்லையா? உங்கள் பையன் மூலியமாக தான் நான் பொண்ணு குழந்தை பெற்றுக்குவேன்னு பேசுகிறப்ப அந்த ஆள் தடுத்து நிறுத்தி எதுக்கு பிரச்சனை வருது? அப்போ அந்த ஆள் ஆதரிச்சு இருக்கிறாருல. அடுத்தவங்க விட்டு பொண்ணை கொண்டு வெளியே வரும்போதே நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் இந்த மரணமே நடக்குது. ஆரம்பத்தில் வந்து பெண் வீட்டுக்கு தெரியுதே இல்லையோ, பையனுடைய வீட்டுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கிறப்ப அந்த குடும்பம் கண்டிச்சிருக்கணும். இல்லைம்மா உங்களுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பொண்ணு தரப்பில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் காவலர் அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், உங்கள் பொண்ணு வந்து எங்கிட்ட இப்படி சொல்லிட்டு போது உங்கள் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்னு சொல்லணும். நிறையா இதில் வந்து இது நடக்குது இல்லை சொல்கிறாங்க இல்லையா? உங்கள் பொண்ணு தவறாக நடந்துக்கிறாங்க, எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி நிறையா திருப்பி அனுப்புகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அனுப்பிட்டு இருந்து அதையும் மீறி நடந்துருந்துன்னா வேணால் சொல்லலாம். நீங்கள் அப்போ ஆமோதிச்சுட்டீங்க. நீங்கள் பொண்ணு வந்து சொல்லுது உங்கள் பையன் மூலியோ குழந்தை பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது யார் ஆமோதிக்கிறாரு? கவினுடைய தந்தை ஆதரிக்கிறாரு. அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க, இப்போ நிறைய இடத்துல பேட்டி கொடுக்குறாரு. அப்போ முதல்ல கட்டுப்படுத்தி இருக்கணும் இல்லையா? கட்டுப்படுத்தினா இந்த கொலை எதுக்கு நடக்குது? சரி, இப்போ இருக்கிற 2K காலத்தில் கட்டுப்படுத்தினா அடித்தாலோ ஒத்துப்பாங்களா பெண்கள்? இல்லைங்க, படித்தா புத்தி கல்வியறிவு பெற்றவங்கிறீங்க இல்லையா? படித்தாச்சு எங்களுக்கு புத்தி இருக்குதுங்கிறீங்க. புத்தி இருக்கிறப்ப நீங்கள் வேற ஒருத்தர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு உணரணும் இல்லையா? திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு உணரணும். அடுத்தவங்களுடைய பெண்ணை வந்து அவன் பல கஷ்டத்துக்குள்ளே ஏழையாமல் இருப்பான், வசதி இருப்பான், வசதி இல்லாத இருப்பான். வசதி இருக்கணும் காதல், வசதி இல்லாததுக்கெல்லாம் பழகிறதுல தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் எல்லாம் மீறி போய் நீங்கள் வேறு மாதிரி கொண்டுகிட்டு போய் கடைசியாக ஒரு பிரச்சனையில் கொண்டு நிறுத்துறாங்க இல்லையா? எல்லாம் மீறினா அதில் ஜாதி தானே சார் வருது? ஜாதிக்கு தான் முக்கியத்துவம் வருது. ஜாதிக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து தேவர்,
இவங்க வந்து ஒரு பழங்குடியினர் இருக்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அந்தந்த ஜாதியில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க நிறையா அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு அந்தந்த ஜாதியில் பொண்ணு கிடைக்கலையா? ஏன் நீங்கள் அடுத்த ஜாதியில் போய் வசதி இருக்கிற பொண்ணையே தொலாகிட்டு போகிறீங்க? நீங்கள் நீ வசதியாக இருக்கலாம், ஆண் வசதியாக இருந்தால் உங்கள் ஜாதியில் வசதி இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்போ அந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா? நீ காதல்ன்றது என்ன ஜாதி பார்த்தா சார் வரும்? காதலே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். காதலுங்கிற வார்த்தை எதுக்கு வருது? நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் 5வது படிக்கிறீங்க, 6வது படிக்கிறீங்க, பக்கத்தில் உட்காந்து படிக்கிறீங்க. அப்போ காதலுங்கிற உணர்வுகளில் கிடையாது இல்லையா? அப்போ எல்லாம் வந்து அண்ணன் தங்கிச்சியை தான் பழகிட்டு இருக்கிறீங்க. என்ன காதலர்கள் சொல்கிறாங்க? முதல்ல நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகினா அந்த லிமிட்டோட வரும். நீ ஃப்ரெண்ட்ஸ் லிமிட் எதுக்கு தாண்டி போகிற? பையன் தாண்டினா பொண்ணு சொல்லணும், இல்லைப்பா நான் நண்பராக இருப்போம், அதோட தெரியும். இப்போ கல்யாணத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி பொண்ணு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதிக்காரர் கல்யாணத்துக்கு வர்றாங்க, பல்வேறு ஜாதிக்காரர் வர்றாங்கல்ல, எல்லாத்தையோட நண்பராக பழகிறாங்க, எல்லோரும் கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து டேய் நாங்கள் எங்கள் இடத்துல கல்யாணம் பண்ணுறப்போ உன்னோட ஜாதிக்காரர் எதுக்கடா கல்யாணத்தை வந்து அதனால் கேட்டிருக்கானே, இது வரல கேட்குறது இல்லையே. ஒரு முதலியார் கல்யாணம் நடந்ததுன்னா கவுண்டர் போகிறான், தேவர் போகிறான், கிறிஸ்டின் போகிறான், முஸ்லீம் போகிறான். அவங்க முஸ்லீம் போகிறப்ப அவங்க பரிதாவை போட்டுக்கிட்டு போகிறாங்க, ஆண்கள் கொல்லா வச்சுக்கிட்டு போகிறான். அப்போ எதுக்கடா மாட்டு ஜாதிக்கார கல்யாணத்துக்கு வந்து யாரும் கேட்குறது இல்லையே. கேட்டால் நண்பர்களுங்கிறீங்க, அந்த நண்பர் ஸ்தானத்தோடு இருந்துக்கிட்டு போகணும்ல, எதுக்கு எல்லாம் மீறுறீங்க? மீறதுனால தானே பிரச்சனை வருது. இப்போ ஒரு சில இடத்துல காதல்னு சொன்னால் பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் பேசி சம்மதம்னா பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து முரண்பாடு பண்ணுறப்ப தான் அந்த கொலை நடக்குது. முரண்பாடு ஏற்பட்டதுனால கொலை நடக்குது. அப்போ வந்து இவங்க கட்படுத்திக்கணும், இல்லைங்கிறப்ப தானே கொலைக்க போகிறாங்கப்பா. எல்லாம் நடந்தப்போ ஆணவ கொலை பூராமல் வீட்டுக்கு கட்டுப்படாத நடத்துறதுலானப்பா. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய யுவராஜன் ஒருத்தர் அந்த ஒரு கல்யாணம் பண்ணி திருச்செங்கோட்டில் ஒரு சம்பவம் நடந்ததுக்காக வேண்டி அது வந்து உடன்படலை. அவங்க வந்து கவுண்டர் பொண்ணு இது வேறையாக இருந்து நீ பேசிகிட்டு இருக்கிற உனக்கு எதுக்கடா கல்யாண பிரச்சனைக்கு போகிறேன்னு சொல்கிறதுனால அது ஏதோ போனாங்க, ரயிலில் விழுந்து செத்தான் போனான்னு கடைசியாக ஒரு அவரை வந்து இதுவரையிலும் தண்டனை கொடுத்து வச்சுட்டாங்க. அது வந்து அரசியல் தலையீடு காரணம். அதுக்கு யுவராஜ் வந்து போட்டதுக்கு வந்து அரசியல் தலையீடு. எத்தனை ஆணவ கொலை நடந்தவங்கள ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டுருக்குறீங்களே, அவரும் வெளியே விட்டுருக்கணும்ல. ஜாமீன் கொடுத்தவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டாந்து மறுபடியும் உள்ளே போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த கட்சி வந்து அழுத்தம் கொடுக்குது, ஆளுங்கட்சியில் இருந்து அழுத்தம் கொடுக்குறதுனால இதுவரையில் அவருக்கு ஜாமீனே கிடையாது. எத்தனை பேர் எல்லாத்துக்கும் அதே மாதிரி நிர்பந்தப்படுத்தி இருக்கலாம். அப்படி இல்லையே, நிறையா பேர் கொலை பண்ண ஒரு குறிப்பிட்ட நாள் ஜாமீன் விட்டுறாங்க, கடைசியாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கேஸ்னா அப்போ தானே கன்விஷன் கொடுக்குறாங்க. அது அப்படி கொடுத்துருக்கணும். அவருக்கு இதுவரையும் ஜாமீன் கிடையாது. பல்வேறு கேஸுக்கு அவர் ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. யுவராஜுக்கு நிறையா ஆள் மிரட்டினா செஞ்சால் பொருளாதார ரீதியாக பணம் கொடுத்தல் வாங்கல கேஸில் ஜாமீன் அவர் விடுதலை பண்ணுவங்க. இந்த கேஸுக்கு ஜாமீன் கொடுத்தான்னு கேட்குறாங்க. அவங்க ஜாமீனாக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கொடுக்கவே இல்லையா அவங்களுக்கு? வரதட்சணை கொடுமையில நீங்கள் தான் சொன்னீங்க, படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் பெண்கள் தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அதே விஷயம் தானே இந்த ஆணவ படுகொலையிலையும் இருக்குது. இல்லை, ஆணவ படுகொலையில் வந்து அது குடும்பத்தை சேர்ந்தது. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து தன்மானத்தை பார்க்குறாங்க. அவங்க ஆணவ படுகொலைக்கு வந்து அவங்க குடும்பத்தினுடைய தன்மானம். ஒரு பொண் மாற்று ஜாதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போச்சோ, ஒரு மாற்று ஜாதி பையன் வேற ஒரு பொண்ணு கல்யாணம், அவனுக்கு முன்னால் பேச மாட்டாங்க, பின்னால் விட்டுட்டு பேசுவாங்க. டே இவன் இந்த ஜாதி பிள்ளையை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி பேசுவாங்க. ஜாதிக்கு மட்டுமா சார் பின்னாடி? இல்லை, அப்படித்தான் பேசுவான். என்ன சொல்லுவான்னா, இப்போது ஒரு ஜாதி பேரை நான் சொல்ல விரும்பலை, போயிட்டு 2 பேர் கல்யாணம் பண்ணி ஜோடி அவங்களுக்குள்ள மன வருத்தம் இருக்காது. 2 பேரும் அந்யோன்யம் பார்த்தா ரொம்ப பிரியமாக போவாங்கன்னா, அந்த சொந்த பந்தம் என்ன தெரியுமா சொல்ல, ரோட்டில் அவளை கிராஸ் பண்ணி போனோன்னையும் அவன் யாருன்னு தெரியுமா, அவன் அந்த ஜாதிக்கு கல்யாணம் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போகிறான் பாருன்னு பேசுவான். அந்த சமயத்தில் பொண்ணுக்கு சம்மந்தப்பட்டவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க மனம் பாதிக்கும்ல, கண்டிப்பாக பாதிக்கும்ல. அதே ஜாதிக்கார அவனோட சொந்தக்கார விட்டு தங்கச்சியை வேற ஜாதியிலேருந்து கூப்பிட்டு போனாலும் பேசதானே சார் செய்யும். அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன், செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி தான் அது செய்யக்கூடாது. முன்னால் விட்டு பின்னால் பேசுவாங்க. அதை வந்து ஆரம்பத்திலே கட்டுப்படுத்திட்ட பிரச்சனை இல்லையா? இப்போது இதெல்லாம் எப்படி வந்தது? அந்த காலத்தில் அதால் வந்ததுங்களா? கல்வி அறிவு அதிகமாக வந்தனால நாங்கள் சோசலிசமாக இருக்கிறோம்னு சொன்னதுக்கு பின்னால் தானே வந்து இந்த காதல் கல்யாணம் தூக்குவது ஜாதிக்கும் ஆணவ அப்போவெல்லாம் யாருங்க ஆணவ கொலை பண்ணாங்க? முற்காலத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா ஆணவ கொலையே கிடையாது. இப்போது ஒரு இந்த 10 ஆண்டு காலமாக தான் கோர்ட்டில் வந்து விவாகரத்து கேஸ் அதிகமாக வருது. முன்னையெல்லாம் அப்படி இருக்காது. 1970 ஒரு 85-90 வாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு 2 கேஸ் தான் விவாகரத்து கேஸுன்னு வரும், அதிகமாக வராது. இப்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 2 கோர்ட்டையும் வந்து விவாகரத்துக்குன்னு விட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 100 கேஸ் வருது.
150 கேஸ் மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்துட்டு போதுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, ஒரு மாதத்துக்காக வாய்தா போட்டுக்கிட்டு இருக்காரு. விவாகரத்து கேஸ் அதிகமாக வர்றதுக்கு காரணம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கேட்டால் நான் கல்வியறி ஓட்டுட்டு எங்களுக்குள்ள மனத்தாங்களை வந்துச்சு, டேம்ஸ் சரியில்லை, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் யோசனை பண்ணணும். அது அப்படியே போயிடுச்சு. ஒரு சமூகம் வந்து அப்படியே பின்னோக்கி போய்கிட்டு இருக்குது. ஒரு சமூகம் வந்து மொத்தத்தில் சமூகத்தில் ஆனால் இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ இல்லை, அது ஒரு போக்கில் போயிட்டுருக்குறாங்க. நாளைக்கு அவங்கெல்லாம் போய் சேர்ந்தா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ இந்த ஜாதியில் சேர்ந்தீங்கன்னா நீ இந்த ஜாதியினுடைய பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்க, உனக்கு இதில் அந்த ஜாதி சான்றிதழ் வாங்கிக்க, இந்த ஜாதி சான்றிதழ் வாங்கி, விருப்பப்பட்ட அம்மா பேரில் வேணால் வாங்கிக்க, அப்பன் பேரில் வாங்கிக்கிறாங்க இல்லையா. ஒரு குறிப்பிட்ட காலம் போச்சுன்னு சொல்லி சொன்னால் ஜாதி நீங்கள் வந்து ஒழிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சட்டம் போடுது. ஜாதியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்புறம் எல்லா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்கு ஜாதி போட்டு சர்டிஃபிகேட் வாங்குறப்ப நீங்கள் ஒரு ப்ரியாரிட்டிக்கு ஜாதி கேட்குறீங்க இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன ப்ரியாரிட்டியில் கொடுப்பீங்க நீங்கள்? இந்த மாதிரி வந்து கிராஸ் கல்யாணம் பண்ணவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன ஜாதின்னு கொடுப்பீங்க? நீங்கள் பின்னோக்கி பாருங்கள். ஒரு காலத்தில் முஸ்லீம் படையெடுப்பு வந்தது. முஸ்லீம் படையெடுப்பு வந்தனையும் இந்துக்களுடைய பெண்களை வந்து அந்த பாலஸ்தீனத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் படையெடுத்த பிற்பாடு ஆண்களை பிறப்பிடிச்சுக்குவாங்க, கொண்டு ஓடுவாங்க. அப்போ பெண்கள் எல்லாம் முஸ்லீம் படையெடுப்பில் பண்ணுறதுனால ஒரு அந்த இதில் எல்லாம் நிறைய குழந்தை பிறந்ததுனால தான் சீக்கியர் மதமாக அதனால தான் உண்டாச்சு. சீக்கியர்களுக்கு உண்டான கொள்கை வந்து அவன் ஏன் வந்து முடிவெட்டிக்கிறது இல்லைன்னு சொன்னால் அப்போவே என்னால் புக்கில் படிச்சிருக்கிறேன். இப்போ எங்களை இந்த மாதிரி இழிவுபடுத்திட்டாங்க, அவங்கள இனத்தை ஒழிச்சிருப்பட நாங்கள் முடியலை அவுத்து விடுவானதுன்னு சேவ் பண்ணிக்க மாட்டேன்னு வச்சாங்க. அவங்க அந்த கொள்கையில் சீக்கியருடைய பரம்பரையை அப்படி தான் குருநானக்குங்கிறத ஏற்படுத்தினார். சீக்கியருக்கு மதங்கிறத இந்தியாவில் தான் ஆரம்பிச்சது, வேறு எங்கேயும் இல்லை. முஸ்லீம் மதம் வெளிநாட்டில் இருக்குது, இந்துக்கள் மதம் இந்தியாவில் ஒரு சில நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் கிறிஸ்டியானிட்டி உலகம் முழுக்க இருக்குது. சீக்கிய மதம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, மற்ற நாட்டில் கிடையாது. இங்கிருந்து போனவங்க தான் சீக்கியம் நிறையா இருக்கிறாங்களோ இல்லையா. அப்போ பஞ்சாபில் இருக்கிறவங்க பூரா இராணுவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க. அந்த நேரத்தில் வந்து அப்படி வந்தது. இப்படி நாளைக்கு வந்துருச்சுன்னா இந்த குழந்தைகளை எந்த ஜாதியில் சேர்த்துவாங்க அவங்க? இப்படி கொண்டுகிட்டு வந்துட்டா இவங்களை எந்த ஜாதியில் சேர்த்த போகிறாங்க அவங்க? அப்போ ஜாதியை வந்து ஒரு புதுசாக ஒரு ஜாதி உருவாக்குவாங்களா? சீக்கிய மதம் உருவாக்கணும் மாதிரி புதுசாக உருவாக்குவாங்களா? அப்போ சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன, இந்த ஜாதின்றது அந்த காலத்துலேருந்து வரதா, அதை நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் அந்த காலத்துலேருந்து எவ்வளவோ தான் மாறி இருக்கு. இப்போ இந்த கரண்ட் இருக்குன்னா அது கூட அந்த காலத்தில் இல்லை. அதெல்லாம் மாற்ற நினச்சேன், நீங்கள் இந்த ஜாதியை மட்டும் ஏன் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கரண்ட்டு மற்ற பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் ஏற்றத்தாழ்வுல பழகுங்கம்மா. ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஒரு கடை வீதிக்கிலோ சினிமா தேட்டருக்கு ஜாதி பார்த்து போகிறீங்களா? நீங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது, இந்த சீட்டில் யார் உட்காந்து எதுக்கால யார் உட்காந்துருக்கான்னு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி போய்க்க வேண்டியதானே. சகோதரத்துவமாக இருக்கணும்ல. நீங்கள் அதை எல்லை மீறுறப்ப தானே ஜாதி பிரச்சனை எதுக்கு வருதுங்க? எல்லை மீறுறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு +2 படிக்குதுன்னையும் ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிகிட்டு வரப்போ அப்பா அம்மா யாராவது எதுக்கடா கூட்டிகிட்டு வந்து கேட்டிருக்காங்களா? ஒரு உயர்ந்த ஜாதி இருந்திருப்பான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன பிற்பாடு அவனை எந்த ஜாதிக்காரன்னு அப்பா அம்மா கேட்கறது கிடையாது. கூப்பிட வச்சு வா காப்பி குடி தம்பி, நீ சாப்பிடு தம்பின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி பிற்காலத்தில் நீங்கள் வந்து நாங்கள் வேறு மாதிரி பண்ணுறதுனால ஜாதி தலையெடுத்தாடுது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களோ அந்த காலத்தில் வீட்டுக்கெல்லாம் போனாக்கா கூட்டி சாப்பாடு போடுறாங்களே, அவங்க ஜாதி பார்த்தா இப்போ நம்ம கூட படிக்கிறான் பையன், நம்ம கூட பொண்ணு படிக்குது, அந்த பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ஜாதி பார்த்து உள்ளே விட்டது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஒன்று குறிப்பிட்ட ஜாதிக்கார் நடை தாண்டக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் உள்ளே போகிறாங்க வெளியே வர்றாங்க இல்லையா. அப்போ அந்த கட்டுப்பாடு இருந்தது இல்லை. அப்போது படிக்கிறவங்க குழந்தை கூட்டி ஜாதி பார்க்காம தான் வீட்டுக்குள் விட்டாங்க. நீங்கள் வீட்டுக்குள் விட்டதுக்காக வேண்டி வேறு மாதிரி குடும்பத்தில் குழப்பம் பண்ணாக்கா அவனுடைய ஒரு மானம் போகுது இல்லையா. அந்த இடத்துல வந்து அவனுடைய தன்மானம் ஒன்று போகுது. அப்போ என்ன வருதுன்னா வீட்டுக்குள் விட்டோம், நம்மதே தெரியாதானே விட்டுட்டோங்கிறோம். அதுக்கு பின்னால் படித்ததுனால நாங்கள் படிப்பு கல்வியறி விட்டுட்டோம், நாங்கள் அதனால் அப்படி தான் வாழ்க்கை நடத்துவோன்னு போகிறாங்க. இப்போ நிறையா வந்து தாலி ஒருத்தன் கட்டி குடும்பம் நடத்துகிறான், இன்னொருத்தரோட லிவிங் டுகெதர் வச்சுக்கிட்டு இருக்கிறான். 2 பேரும் இவனுக்கும் குழந்தை இருக்குது அவனுக்கும் குழந்தை இருக்குது. அப்போ இவன் லிவிங் டுகெதரோட வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சண்டை வந்து பிரிச்சுக்கிட்டு போயிடறாங்க இல்லையா. அப்போ முதல் பொண்டாட்டிக்கு தெரியாது இவனோட இன்னொருத்தர் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறது தெரியாது. தெரிஞ்ச பிற்பாடு என்ன ஆகுது, அப்போ சண்டை நடக்குது, அவள் சூசைட் பண்ணுறா. அது குறிப்பிட்ட மாதிரி 7 வருஷத்துக்குள்ளே வந்தாக்கா உடனே அந்த வரதட்சணை கொடுமை உள்ளதுக்கு போடுறீங்க. நீங்கள் அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளதில். சரி சார், இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஜாதின்றது எல்லாம் மீறி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜாதியில் இருக்கீங்க, நாளைக்கு உங்களுடைய பெண் வந்து வேறு ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணால் அதுக்கு வந்து கொலை தான் தீர்வுன்னு நீங்கள் எடுப்பீங்களா? கொலையை சொல்லலை,
நீங்கள் கொலை பண்ணவனுங்க எல்லை மீறி போனா இப்போ ஆணவ படுகொலை அதானே நடந்திருக்கு. எல்லை மீறி போயிருக்கானா வேற ஜாதி பெண்ணா இருங்க ஆணவ படுகொலை நடந்து நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் போய் என்கொயரி பண்ணியிருக்கிறேன். முதல்ல கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, ரெண்டு தரப்புலையும் பேசுவாங்க, பொண்ணு தரப்புலையும் பேசுவான், பையன் தரப்புலையும் பேசுவான். பேசி ஒத்துக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவன் போய் பேசுகிறவன் தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்த ஜாதிக்கார என்ன பண்ணுவானா, டே உங்கள் ஜாதி பழக்கமாக அப்படி தர அவங்க அப்படியே இருக்கிறது எதுக்கடை எங்கள் பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணுறீங்க, லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணுறீங்கிற பார்த்தா வாக்குவாதம் வந்து தான் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான். நிறையா பக்கம்னு கல்யாணம் ஜாதி மறுப்புகள் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. நடத்திட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு தெரிஞ்ச பிற்பாடு பேசுவாங்க, சமாதானப்படுத்துவாங்க. முடியலைங்கிற பட்சத்தில் அந்த சண்டை உக்கரத்தில் தான் சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போய் கொலை பண்றாங்க. ஆமாம் இருங்க ஒரு லவ் ஜோடி காவல் நிலையத்தில் போய் தஞ்சம் அடையுது. தஞ்சம் அடைஞ்ச பிற்பாடு காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு தரப்புலையும் கூப்பிட்றாங்கல்ல, ஆண் தரப்புலையும் கூட பெண் தரப்புலையும் கூப்பிடுவோம். அம்மா உங்கள் பையன் இந்த ஜாதியில் கல்யாணம் இந்த பையன் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் என்னம்மா முடிவு சொல்கிறீங்கம்மாங்க. ரெண்டு பேர் அறிவுரை சொல்லுவாங்க, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க விட்டுருங்க. நிறைய இடத்துல சரி பொழைச்சா நல்லா பொழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு வர்றது இருக்குது இல்லையா, விட்டுட்டு வந்துடுறாங்க இல்லையா, விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ அது காவலர்கிட்ட போய் தஞ்சம் அடையாத போய் தனியாக ஒரு நான் என்னால் எது செய்ய முடியும்னு சொல்கிறப்ப ஆரம்பம் தான் பிரச்சனை நடக்குது. இப்போ கல்யாணம் பண்ணின பிற்பாடு வந்து ஆணவ கொலை கம்மியாக இருக்கும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் கூட்டிகிட்டு சுற்றுறதுல ஆணவ கொலை அதிகமாக நடக்கும். கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு போக மாட்டான், தொலைச்சி ஓட்டு போது எங்கே நாசமாக போடான்னு விட்டு ஓடியாந்துருவான். ஆனால் கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னால் நீ கூட்டிகிட்டு சுற்றுறப்ப தான் அந்த ஆணவ கொலைக்கு உச்சத்துக்கு போகுது. சார் அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? கல்யாணம்ன்றது இதில் எங்கே சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அது வேறு கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு போகிறான். கல்யாணம் பண்ணாத போனாங்கனாக்கா அவனை சுற்றி இருக்கிற சமூகம் அவனை திட்டும் இல்லையா, அவனை சுற்றி இருக்கிற சமூகம் வந்து அவனை திட்டத்தான் செய்யும், திட்டுது. அதை அவன் வந்து அவன் ஒரு பாரம்பரியமாக வாழ்ந்துட்டான். இப்படி ஒரு கட்டுக்கோப்போடு வாழ்ந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு கேவலம் நடக்குதுன்னு சொல்லி போட்டு சொல்கிறான். நிறையா பேர் சமீபத்தில் வந்து நாமக்கல்ல அவர் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்தார், ஆர்டிஓ உயர் அதிகாரியாக இருக்கிறார். அவங்க சம்சாரம் வந்து உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க பொண்ணு வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. ஒரு 6 மாதம் தான் இருக்கும். அந்த இடத்துல அவங்க அடுத்த நம்ம சொந்தத்தில் எப்படி மூஞ்சில் முழிப்போம்னு சொல்லி படித்தவங்க தான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க திணிக்கும். அது நிறைய பேப்பர்லாம் வந்து அது பெருசாக பேசப்படலை, அது பெருசாக யாரும் பேசப்படலை. அந்த உயர்ந்த அதிகாரியும் அந்த ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தவங்களும் நாளைக்கு எப்படி ஆஃபீஸில் போய் மூஞ்சில் முழிக்கணும், அடுத்த நாளாக கேவலமாக பேசுவாங்கிறக்காக வேண்டிய அவங்க கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருமே. தன் பொண்ணு வேற ஒரு சமூகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்கிறதுக்காக வேண்டி இடையில கூட்டு வச்சு புடியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்றதுனால அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க இல்லையா. படித்தவங்க தான், அது வெளியே வரல, அதிகமாக பேசப்படலை. வேறு மாதிரி இந்த ஆணவையா அது ஒரு ஆணவ கொலைன்னு எடுத்துக்கூடாதா? நாம வெட்டினா தான் ஆணவ கொலையா, சூசைட் பண்ண ஆணவ கொலை இல்லையா? ஒருத்தர் போய் வெட்டினா தான் ஆணவ கொலைங்கிறதா? இது வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அது ஆணவ கொலை இல்லையா? அது அவங்க வந்து பிடிக்கல அப்படிங்கிறக்காக வேண்டிய ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க இல்லையா. அந்த இழப்பு வந்து யாருக்கு அவங்க சொந்த பந்தமெல்லாம் இல்லை, எல்லாம் வேணா போகுது குடும்பம். அது அவங்களோட மூளைக்கு எட்டினது சார். அவங்க எப்படி வாழ்ந்தா என்னன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதுக்காக இவங்க பண்றதும் அவன் பண்ணன்றதுக்காக அவனை கொல்றதும் இல்லை கொல்றதுக்கு சொல்லல. நீ வந்து கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். நீ அதை விட்டுட்டு நீ வேற மாதிரி கூட்டிக்கிட்டு போகிறதுனால தான் பிரச்சனை நடக்குதும்மா. இப்போ தெரிஞ்சு பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தெரிஞ்சு ஒருத்தவங்கிட்ட பொருள் எடுத்து கையில் கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது திருட்டு கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் தெரியாமல் அபகரிச்சா அது திருட்டு தானே. அதுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்களா? திருடிட்டான்னு சொல்லி தண்டனை கொடுக்குறீங்களா? திருட்டுக்குன்னு ஒரு தண்டனை கொடுக்குறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஒரு கல்யாண விஷயத்துலையுமே தெரிஞ்சு பண்ணால் பிரச்சனை இல்லை. நீங்கள் தெரியாமல் பண்ணுறதுனால பிரச்சனை, தெரியாமல் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையே உருவாகுது. ஒரு பொருளை எடுத்து நீங்கள் தானமாக இந்த இடத்துல எனக்கு அந்த பொருளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாக்கா அது உங்கள் மனமும் வந்து கொடுக்குறீங்க. உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கவே வந்து அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கனாக்கா திருட்டு பட்டம் அவனுக்கு கொண்டு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டா தானே சார்? நீங்கள் தான் சொல்கிறீங்க அதை அந்த பொண்ணு சொல்லும் போதே கண்டிச்சு விட்டுருந்தா இது நடந்திருக்காது. ஆமாம், அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறப்ப எப்படி சார் தெரியும்? இல்லை அவங்க வந்து யார்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லி சொன்னால் பெண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட அப்போ வந்து சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு கிட்ட வந்து சொல்லுது, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களா இல்லையான்னு சொல்லியிருந்தோன்னா பிரச்சனை இல்லை. நீங்களே செத்தம் பிற்பாடு வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? முதலே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது, நீங்கள் என் பையனோட பழகிறதுக்கு அனுமதிக்கிறீங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் படிச்சுங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு கல்யாணமாக இல்லை கருமாதியான்னு முடிவு பண்ணி இருந்திருக்கலாம்.
நீங்கள் அதை மூடி செத்தம் பிற்பாடு குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு எதுக்கு? சாவறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. செத்தம் பிற்பாடு குற்றச்சாட்டு சொல்லி என்னமா இருக்குது? சாவறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் அந்த எக்ஸ்டெண்டுக்கே போக மாட்டேங்கிறீங்க. யாருமே போகிறது இல்லையே. பையன் தரப்புலையாவது பொண்ணு தரப்புலையாவது போகிறது இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை காலம் இருக்கும். அதையெல்லாம் மீண்டு தான் வெளியே வந்திருப்பான். இப்போ வந்து படிக்க வைக்கிறதுக்கு பல்வேறு சிரமத்துக்கு இடையில் படிக்க வச்சுருப்பாங்க. ஆண்கள் தரப்புலையும் சரி, பெண்கள் தரப்புலையும் சரி. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறப்ப 2 தரப்புலையும் கூட்டி பேசுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். இல்லைன்னா ஒரு மீடியேட்டரை வச்சு பேசணும். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற செய்கிற என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கணும். அப்போது ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்னங்கிறத முடிவுக்கு வருவாங்க இல்லையா? அப்படி பண்ணாமல் போகிறதுனால தான் பிரச்சனை வருது. இது வந்து ரோசத்தினால தான் வந்து வெட்டுக்குத்து நடக்குது. ரோசம், என்னை பேச்சை கேட்கல, என்னை வந்து மானத்தை கெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் வெட்டுக்குத்தே நடக்குது ஒழிய வேறு மாதிரி பேச்சுவார்த்தையில் சமாதானமாக இருக்கிற வெட்டுக்குத்துக்கே வேலை இல்லைங்க. இப்போ மதுரையில் அதிகமாக நடக்குது, திருநெல்வேலி அதிகமாக நடக்குது. ஏன்னா அங்கே சமாதானப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. சமாதானமாக இருக்கிற இடத்துல பிரச்சனை நடக்கிறது இல்லையே. சமாதானத்தை மீறி போகிறப்ப தானே வெட்டுக்குத்து நடக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஜாதி விஷயத்தில் ரோஷம் இருக்கிறது கரெக்டாக தப்பா? ரோஷம் இருக்கணும்னு சொல்கிறேன். ரோஷம் இருக்கணும். ஜாதியில் எப்படி நம்ம ஒரு மனுஷனாக இருந்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கையில், நீங்கள் ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்குதுங்கிறீங்க இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு ரோஷங்கிறதா கொள்கை, ஒரு கட்சிக்கு கொள்கைங்கிறீங்க. ரோஷம்ன்றது அந்த கீழ் ஜாதிக்காரங்கிட்ட டாக்டர் கிட்ட போகும்போது பஸ்ல போகும்போது அப்பெல்லாம் அந்த ரோஷம் அந்த இது கிடையாமா? அது எப்படி சார் கல்யாணத்துல மட்டும் கரெக்டா? அந்த கல்யாணத்தில் வந்து நாளைக்கு எல்லா இடத்துலையும் அவங்க நல்லதுக்கு போகணும், கெட்டதுக்கு போகணும், குடும்பத்தை கூட்டிகிட்டு போகணும். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொந்த வந்தவங்க எல்லாருமே பேசுவாங்க. கண்டிப்பாக அவங்க கண்ணுக்கு முன்னால் பேசலாம், கண்ணுக்கு பின்னால் விட்டு பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மன சங்கடமாக இருக்கும். பொண்ணை வச்சுட்டு கூட பேசுகிறவர் இருப்பான். நாளைக்கு அதே பொண்ணை வந்து அந்த பையன் கூட இருந்து பிரிச்சு அந்த பொண்ணு தற்கொலையோ இல்ல செத்துட்டாலோ அந்த சொந்தக்காரங்க பேச மாட்டாங்களா? அப்பவும் பேசுவாங்க. அப்ப என்ன பேசுவாங்க? அந்த பையனோட இருந்தா கூட பொண்ணு பொழைச்சிருக்கும் போது பேசுவான். அப்படித்தான் பேசுவான். அம்மா பொண்ணு வந்து செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரிச்சு கூட செத்து போச்சுன்னா அதே சொந்தம் வந்து என்ன சொல்லும்? அந்த பையனோட விட்டுருந்தா கூட பொழைச்சிருக்கும்டா, இப்போ பிரிச்சு கூட்டியா செத்து போச்சுமா. சமூகம் இப்படின்னு சொல்லும், அப்படின்னு சொல்லும். அவனுடைய சுயமா எடுக்கக்கூடிய முடிவு தான் ஆணவ கொலைங்க. அவனோட சுயமா எடுத்துக்கக்கூடியதான் வெட்டுறதும் குத்துறதும். அடுத்தவன் சொல்லி போய் வெட்டுறது இல்லையே. அடுத்தவன் சொல்றானா, டே அவன் நம்ம ஜாதியில் கூட்டிட்டு போயிட்டான், அவன் போய் வெட்டுறான்னு சொல்றானா? இல்லை, இவனே விருப்பப்படுத்தானோ சண்டைக்கு போய் வெட்டுறான். ஆனா எப்படி ஆதரிப்பீங்க? எதுக்குமா? சுயமா எடுக்க வேண்டிய முடிவுனா நீங்க அந்த விஷயத்தை எப்படி ஆதரிப்பீங்க? இல்லை, அவனுக்கு வந்து அவன் எடுக்கிற முடிவு சரியா இருக்குன்னு தானே போகிறான். அவனை சிந்திச்சிருப்பான் இல்லையா? சிந்திச்சு எடுத்து தானே முடிவுக்கு போகிறான். இப்போ ஆணை வெட்டினா தான் ஆணவ கொலைகிறீங்க, பெண்ணை வெட்டினா ஆணவ கொலை தானே. பெண்ணையும் தானே கொட்டுறாங்க, செய்கிறாங்க இல்லையா? நிறைய இடத்துல பெண்ணை வெட்டுறாங்க, ஆணை வெட்டுறாங்க. அப்போ பெண்ணை வெட்டினா ஆணவ கொலை இல்லையா? அது தானே பண்ணுறாங்க. ஆணவ கொலைங்கிறது எல்லாம் ஒன்று தான். கல்யாணம் பண்ணது பிடிக்கல செத்தாலும் அது ஆணவ கொலை. அவங்க பண்ணிக்கிட்டு போன்னு செத்தான்னு சொல்கிறாங்க இல்லையா? அது அப்படியே சமூகம் போயிடுச்சு. சமூகம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை நோக்கி போயிட்டு இருக்குதுமா. அது வந்து கட்டுப்பாடு இல்லாத சமூகமாக போயிட்டு இருக்குது. ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று வேணும். அந்த கட்டுப்பாடுங்கிறது சமூகத்தில் மீறிச்சுன்னா தான் இந்த மாதிரி சம்பவமெல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி பல தகவல்கள் கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.